இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் கூலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஃபேனில் எப்படி ஏர் கூலர் கனெக்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் ஷாக்லாம் அடிக்காது, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். அதை பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டப்பான்னு இல்லை, எந்த மாதிரி டப்பான்னு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி டப்பா தான் இருக்கிறதுனால இந்த மாதிரி டப்பா எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஓட்டை போடணும். இந்த ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி நல்லா காய வச்சு நல்லா பொடி ஓட்டையாக போட்டால் போதும், பெரிய ஓட்டையாக வேண்டாம், பொடி ஓட்டையாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் பொடி ஓட்டையாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், கொஞ்சம் நெருங்காவே போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இந்த இடத்துக்குள்ளேயே நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே ஒரு பொடி வாட்டையே போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா ஒரு டியூப் மாட்டணும். அதில் கீழே வந்து தண்ணி, இப்போ ஐஸ் கட்டி வந்து உருகின பிறகு தண்ணியாக மாறும்ல, தண்ணி இதை வந்து கீழே இறங்குறதுக்காண்டி ஒரு டியூப் போட்டு கீழே ஒரு வாட்ரு கேன் வந்து மாட்ட போகிறோம். அதுக்கு கீழே ஒரு பொடி ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் கீழே ஒரு ஓட்டை போட்டு ஒரு சின்ன கட்டை டியூப் மாதிரி மாட்டி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்து மேலே மூடியில் மட்டும் சின்ன ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போட்டு அதை சொருகிடுங்க. எல்லாம் அந்த டீப் மாட்டிடுங்க. டீப் மாட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வெளியே வராத அளவுக்கு அந்த டீப்பில் போகிற மாதிரி வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. அது வந்து ஏதாவது கம் போட்டு க்ளூ கம்மு இல்லைன்னா ஃபெவிக்விக் ஏதாவது வாங்கி ஒட்டிக்குங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கேனில் வந்து லேசாக விளிம்பில் வந்து லேசாக பொடி ஓட்டை அந்த ஊக்க வச்சு ஒரு 2-3 ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் இறங்கும் தண்ணி. எல்லாம் காற்று அடைச்சிருக்கனால இப்போ இறங்காது. கேன் மூடி இருக்கனால கொஞ்சம் காற்று உள்ளே இருக்கும், தண்ணி கீழே இறங்காது. லேசாக பொடி ஓட்டை போட்டுக்கோங்க, அப்படின்னா தண்ணி கீழே இறங்கும். அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ ஃபேனில் எப்படி மாட்டலாம் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கெட்டு கம்பி எடுத்துக்கோங்க. கெட்டு கம்பி தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். கெட்டு கம்பி எடுத்து பின்னாடி அந்த வலையில் விட்டு நல்லா கட்டிடுங்க. அதை டப்பா மட்டும் தனியாக கட்டிடுங்க. அடுத்து கீழே அந்த வாட்டர் கேனுக்கு ஊற்றிங்கன்னா அது ஆடும் கொஞ்சம், அதனால் அதுக்கு லேசாக ஒரு கம்பி வச்சு கட்டிடுங்க. கரண்ட் ஷாக்லாம் அடிக்காது, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. தண்ணிலாம் இதில் கீழே டப்பாலாம் நிறைஞ்சிரும். டப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். கழட்டி மூடி மட்டும் கழட்டினா போதும். கழட்டி தண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதே இது மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ஐஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஐஸ் கொஞ்சம் நிறையாவே போடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், ஐஸ் மட்டும் போடுங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உருகிடும். ஐஸ் மட்டும் போட்டு டப்பாவை மூடிடுங்க மறக்காமல். அது மூடினா தான் கொஞ்சம் மெதுவாக உருகும். இல்லைன்னா மேலேயும் காற்று போகுதுனால சரசரன்னு உருகிடும். அதனால் மூடிடுங்க. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்லாவே கூலிங்காகவே இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி இறங்குது பாருங்கள். உடனேலாம் தண்ணி இறங்காது, கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆன பிறகு தான் தண்ணி இறங்கும். நல்லா ஐஸ் கட்டி உருவின பிறகு தான் தண்ணி இறங்கும். தண்ணி இறங்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேற எங்கேயும் லீக் ஆகாது, அதனால் கரண்ட் ஷாக் எதுவும் அடிக்காது, வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.